மகேந்திர நாம யோகத்தினுடைய ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மேல் அன்பும் அக்கறையும் அரவணைப்பும் உள்ளவர்கள். கண்டிப்பாக என்னங்கன்னா, இந்த மகேந்திர நாம யோகத்தில் இருப்பவர்கள், நமக்கு உங்க அப்பா பிறந்த காலகட்டத்துல உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே ராஜபோகத்துல இருந்திருக்கும். அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு தாய் முக்கியம், ஆணுக்கு தகப்பன் முக்கியம். ஆனா மகேந்திர நாம யோகத்தினுடைய ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அந்த அந்த ஜாதகரை அதிகமாக பட்டுதல் உள்ளவங்களோ, அந்த ஜாதகரை காப்பாற்று பாதுகாக்கக்கூடியவர்கள் யாரோ, அவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நிரந்தரமான பிரிவுனா சந்திக்க முடியாமலோ, அல்லது மன வருத்தத்தில் பிரிய வச்சிடும், அல்லது நிரந்தரமாக பிரிய வைக்கக்கூடிய தன்மையை மகேந்திர நாம யோகம் செய்துவிடும். மகேந்திர நாம யோகம் செய்துவிடும். சரி, இப்ப இந்த ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறாரு? தட்சிணாயன பகுதியிலும் இருக்கிறாரு. அப்ப ராகு அது திருதியா இருந்தாலும் சரி, எதிபாதமாக இருந்தாலும் சரி, அல்லது மகேந்திரமாக இருந்தாலும் சரி, அந்த நாம யோகத்தில் பிறக்கிறவர்கள் ராகு எங்க இருக்குது? 99.9% இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் ஏன் ராகு கிரக சொல்லும் போது கேதுக்கு நம்ம சொல்ல போறது காரணம் கேட்டீங்கன்னா, ராகு அதாவது என்ன, ராகு யோகாதிபதியாக இருப்பவர்கள் 99.9% தட்சிணாயன பகுதியில் அந்த ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி உத்தராயணத்தில் பிறந்தால் தாய் தகப்பன் ஒரு நல்ல நாம யோகத்தில் பிறப்பார்கள். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகேந்திரமும் சரி, வேதிபாதமும் சரி, திருதி நாம யோகமும் சரி, இது முழுசா ரைட்டு. இப்ப இந்த ராகு யாருடைய நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு? உத்திர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இப்ப இவங்க உங்களுக்கு சூரிய திசை எப்பமா வருது? சூரிய திசை அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை யாரையாவது சார்ந்தோ, அதாவது ஆத்துல ஊறக்கூடிய தண்ணி நதி அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கும். ஆனா நதியில் இருந்து ஒரு ஆற்றிலிருந்து தனியாக பிரிக்கப்பட்ட ஒரு வாய்க்கால் இருக்குல்ல தண்ணி, அது எப்படியோ இதுதான் மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தவர்களுடைய தன்மை. யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும். கல்வியாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, ஆற்றலாக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரையாவது சார்ந்துதான் செய்ய வேண்டும் என்ற கணக்கு உண்டு. அதுபோக ஒரு நிரந்தரமான ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உடல் உறுப்புகள் உள்ள தலைவலியோ, அல்லது பல்வலியோ, அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயமோ, அல்லது கால் வலியோ, அல்லது கால் வீக்கமோ, ஏதோ ஒரு ஒண்ணு நிரந்தரமாகவே வியாதி என்ற போர்வையில் வியாதி இல்லாமல் உங்களை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். இருக்குதா? அது வியாதியாவே இருக்காது. ஒரு வியாதி இல்லாத வியாதியை இருக்கிறதாக பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை உள்ளது மகேந்திர நாமயோகம். அம்மா நீங்க அப்பா இருக்காரு, அப்பாதான் இறந்துட்டாங்கம்மா. அம்மா நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம திதி சதுர்த்தசி திதி சுக்லபட்ச சதுர்த்தசி திதியிலிருந்து அடுத்த சதுர்த்தசி திதி வரை நான் நாளைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாம யோகத்துல பிறந்தவர்களுக்கு பித்திருப்பிண்ட பூஜைகளை பாத்தீங்கன்னா செஞ்சிட்டீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 48 வகையான கிரக தோஷங்கள் அது யாராக இருந்தாலும் நீக்கிறோம். அதுபோக இந்த ராகுக்கும் கேதுக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு நான் சொல்லிடுறேன். சரி, நம்ம தலைவர் கணேசனுடைய ஜாதகத்தை போடலாமா? அவரு மகேந்திர நாம யோகத்தை போட்டலாமா? இப்ப ராகு பகவான் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு? அப்ப இவருக்கு சந்திர திசை, சந்திர பகவானுடைய திசைதான் யோகத்தை கொடுத்திருக்கும். சரியா? இவர் பறக்கும் போதே என்ன திசையில பிறந்திருக்கிறாரு? சந்திர திசை. பிறக்கும் பொழுது இந்த ஜாதகத்துல சந்திர திசை பிறக்கும் பொழுது எவ்வளவு காலகட்டங்கள் இருந்தது? 2.5 வருஷத்துக்குள்ளதான் இருந்திருக்கும் ஐயா. ஆனா இவன் பிறக்கும் போது அவங்க அப்பாவுக்கு 4 லாரி ஓடிச்சு. ராமேஸ்வரத்துல ஒரு 2 பெரிய மளிகை கடை. இவங்க தாத்தா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல முதல் மளிகை கடை வச்சவரு. 3 காய்கறி கடை, 4 லாரி. அதாவது சர்க்கரை இருக்குல்ல, அந்த சர்க்கரையை ராமேஸ்வரத்துக்குள்ள பெர்மிட் ஒரு 100 கிராம் சர்க்கரை போனாலும் இருக்கிற அளவுக்கு பெர்மிட் வாங்கி வச்சுட்டு இருந்தவர் இவங்க தாத்தா, இவங்க அப்பா. இப்ப இவங்க அப்பாவுடைய நிலைப்பாடு வேற. இவனுக்கு செவ்வாய் திசையில தாயாரை இழக்க வைத்தது. 8 வயசுல இவனுக்கு என்ன திசை வந்திருக்குன்னு பாருங்க. செவ்வாய் திசை தாங்க ஐயா.
செவ்வாய் திசை. செவ்வாய் திசை. செவ்வாய் எங்க இருக்கிறாரு? மாற்றப்பட்ட பிறவி லக்கணத்துல போய் கடகராசி மண்டலத்துல போய் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு எங்க இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா கர்ம நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. கரெக்டா 8வது வயசுல இவருடைய தாயார் மரணித்து விட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில நம்ம சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்ப ராகு எங்க போய் உட்கார்ந்துருக்கிறா? எந்த வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறா? புதன் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. புதனோடு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆட்சி பலம் பெற்ற வீட்டோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப புதன் அந்த ராகு பகவான் தாயை இழக்க வைத்தாலும் தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு, மாமா என்று சொல்லக்கூடிய உறவு மூலியமாக இவனுடைய ஜாதகத்தில் யோக பலன் அமையணும் என்பது இவனுடைய ஜாதகத்தினுடைய விதி. அப்ப இந்த ராகு எப்படி யோகத்தை கொடுக்கிறான்னு கேட்டா, ஒன்றை இழக்க வைத்து அது எந்த ராசி மண்டலத்தில் அமர்ந்திருக்கிறதோ அது சார்ந்த விஷயங்களோடு அப்ப இவனுக்கு தேவையான விஷயத்தை, அதாவது ராகு பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மாமன் என்ற முறையில நேரடியான மாமனாக இருந்தாலும் மாமன் என்ற முறையில் இவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இப்ப நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இவனுக்கு அனைத்து விதமான விஷயத்தையும் யாரு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ராகு பகவான் இருக்கிறாரு? உறவு. இதுதான் ராகு கேதுக்குரிய தன்மை. இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க தகப்பனார் வேற ஒரு திருமணம் பண்ணிட்டாரு. மாடிப்படியை இறங்கணும்னா கீழே தான் இருக்கிறாரு. ஆனா அவர் வளர்ச்சி அடைஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு செவ்வாய் திசை என்று வந்ததோ அன்றிலிருந்து இவர்களுடைய குடும்பத்துல இருந்த முன்னேற்றங்கள் அத்தனையும் இன்னைக்கு ஒரு சாதாரணமாக அவங்களுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்காக வேண்டி பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் பிறந்தது அமாவாசை. அவரும் அத்தனை நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம். பெரும்பாலும் அடிக்கடி சொல்லுவல்ல, அமாவாசை திதியில் பிறந்தவர்களுக்கும் அத்தனை நட்சத்திரத்திற்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு வரும் சொல்லி கண்டிப்பாக உண்டு. இது இவனுக்கு பரிதாபத்துக்காக வேண்டி சொல்லவல்ல, நம்ம ஜாதகத்தினுடைய நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக வேண்டிதான். அப்ப இந்த ராகதிசை முடிஞ்சு இப்ப ராகதிசை முடியக்கூடிய காலகட்டத்துல இங்க வந்திருக்கிறா. இப்ப அடுத்து என்ன திசை நடக்குது? குரு திசைங்கய்யா. இப்ப குரு பகவான் எங்க இருக்கிறாரு? தனுசு ராசி மண்டலத்துல இருக்கிறாரு. அடியனுடைய ராசி எது? சந்திரன் எங்க இருக்கோ அங்க குரு இருக்கு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படித்தான் நம்முடைய கிரக பாதகங்கள் ஏற்படும் பொழுது நாமளாக அதை சார்ந்து இருக்கக்கூடிய யோகாதிபதியை நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நீங்க நல்ல ஜோதிடத்தை என்னதான் நம்ம என்ன கணக்குகள் 100 நாட்கள் 1000 நாட்கள் படிச்சாலும் அவரவருடைய நாம யோகத்திற்கும் அந்த யோகாதிபதியினுடைய தொடர்பு உள்ளவங்களுக்கும் நிச்சயமாக உங்களுடைய பயணத்தையோ அல்லது வாழ்க்கை துணையவோ நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்றால் நாம் அவர்களை அதாவது ஆரம்பத்திலேயே சரி செய்து அனுப்பப்படுகிறோம் என்பது ஜோதிட சாஸ்திரத்துல உங்களுடைய கணக்கே. ஆனால் இருந்தாலும் இந்த 5 நாம யோகத்திற்கு அந்த அம்மா கொடுத்தது எப்படிங்கிறீங்கன்னா, அதாவது தன்னை விரும்புபவர்கள், தன்னுடைய வாழ்வாதற்காக வேண்டிய அன்பை பொழிபவர்கள், அக்கறையுடன் இருப்பவர்கள், இருக்க வேண்டியவர்களை ஒன்று நீண்ட காலமாக பிரித்துவிடும் அல்லது நிரந்தரமாக பிரித்துவிடும். நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துச்சா? சரியா? ஆனால் அந்த அமைப்பு படி பார்க்கும் பொழுது லக்னாதிபதி மாற்றப்பட்ட லக்னாதிபதி கடக லக்கணமாக இருக்கின்ற காரணத்தினால், அங்கே செவ்வாய் ஆயுள் நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அது கரும நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால், அந்த கரும நட்சத்திரத்தினுடைய யதார்த்தமான செயல்பாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. ஆயுள் நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக இருந்தால் அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி? அடுத்திருந்து ரொம்ப நொந்து நூலாகி மரணம் கொடுக்கணும். இதேதான் இவனுடைய தாயாருக்கு நடந்தது. அப்ப அந்த இவனுக்கு பாத்தீங்கன்னா சிறு வயசு 8 வயசுல என்ன தெரியும்? 8 வயசுல ஒரு குழந்தைக்கு என்ன தெரியும்? ஆனால் அந்த 5 நாம யோகம் வச்சிருச்சான். ஆனால் இவன் என்ன கேட்டான்? அடிக்கடி சில விஷயங்களை சொல்லுவேன். இளமையில் தாயையும் தகப்பனையும் இழந்தவர்கள் இந்த ராகு என்று சொல்லக்கூடிய இந்த இளவையில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இளவயதில் தாயை தந்தையை விட்டு பிரிந்து வாழ்க்கையில் அடிபட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய பின்னாடி ஒரு மிகப்பெரிய வலிமையோடு ஒரு பிரம்மாண்டத்தோடு புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பல கோணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தெரியுமா? சொல்லிருக்கீங்க ஐயா. சொல்லியிருக்கிறேன்ல. இளவயதில் தாயோ தந்தையோ
அவர்களுடைய அனுசரிப்போ அவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமோ யாருக்கும் இல்லாமல் இருப்பவர்களுக்கே வாழ்க்கையில் பின்னாடி அவர்களாவே உருண்டு பிறண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவார்கள். இது என்னுடைய அனுபவத்துல யாருக்கு அதிகமாக எந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக நடக்கிறது என்று சொன்னால், இந்த ராகு பகவான் யோகியாக வரக்கூடிய திருதி நாம யோகத்துல பிறந்தவர்களுக்கும், வேதிபாத நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும், அதுபோக அந்த மகேந்திர நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் இயற்கையில் தாய் தந்த தகப்பன் இருந்தாலும் கூட அவர்கள் தாய் தகப்பன் வேதுக்கு இன்றியலுக்கு மட்டும்தான் இருப்பார்களே ஒழிய மற்றபடி எந்த விதமான விஷயத்திற்கும் பழுதுபடாமல் போறவர்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் அவர்களுக்கு யோக திசை வரக்கூடிய காலகட்டத்தில் எட்டாத உயரத்தில் அவர்களை கொண்டு வைத்து விடுகிறது. என்ன ஜாதகம்? இந்த ராகு யோகியாக பிறகு. அப்ப இந்த ராகு என்பதை அரவுன்னு சொல்றோம். நம்ம அமிர்த கேது விஷ கேதுன்னு சொல்றோம். இந்த விஷ கேதுன்னு அமிர்தராகு விஷராகுன்னு சொல்றோம். இதுல அமிர்தராகு என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உத்தராயண பகுதி என்று சொல்லக்கூடிய இதுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதனம், இந்த 6 ராசிகளில் ராகு பகவான் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அது பொதுவாகவே அது அமிர்தராகு. இந்த ராகு அமிர்தராக மாறுவதற்கு நம்முடைய கடவுள்ல எந்த கடவுள்கிட்ட போய் அவர் அமிர்தராகுவாக நிற்பாரு சொல்லுங்க. எந்த கடவுள்கிட்ட போய் இருந்தால் அவர் சுபத்தன்மை வாய்ந்த ராகுவாக மாறுவாரு, எந்த கடவுள்கிட்ட போனா விஷத்தன்மை வாய்ந்த ராகுவாக நம்முடைய இந்து மதத்தின் தெய்வத்தின் படியாக நமக்கு ஒரு குறியீட்டு காட்டப்பட்டது. எது சொல்லுவாங்களா? அமிர்தராகு எந்த கிரகத்தோடு எந்த தெய்வத்தோடு? ஆதிசேஷன்றது அமிர்தராக. ஓகே, அந்த ஆதிசேஷன் யாருக்கு அமர்ந்திருக்கிறாரே? பரந்தாமனுக்கு அமர்ந்திருக்கிறார். பரந்தாமன் யார்? பெருமாள். பெருமாளுடைய கிரகம் என்ன? இப்ப பிரீத்தி நாம யோகம், சிவநாம யோகம், விருத்தி நாம யோகம் உள்ளவர்களுக்கும் இந்த ராகுனுடைய கணக்குல எப்படி தாயோ தகப்பனோ அவர்களுக்கு பலமிழந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்படி பிரீத்தி நாம யோகத்திலையும் சிவநாம யோகத்திலையும் அதாவது விருத்தி நாம யோகத்திலையும் பிறந்தவர்களுக்கு அவர்கள் இளவயதில் தாயினுடைய அரவணைப்போ அல்லது தகப்பனுடைய அரவணைப்போ குறைவாக இருந்து அல்லது தாயாராலும் தகப்பனாலும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படாமல் இருந்தால், பெண்களாக இருந்தால் 26 வயசுக்கு மேலேயும், ஆண்களாக இருந்தால் 42 வயசுக்கு மேலேயும் அவர்களை அந்த பிரபஞ்சத்தில் எப்படி ராகு திருதி உங்களுக்கு திருதி வேதிபாதம் மகேந்திர நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை பின்னால் தருகிறதோ அது மாதிரி இந்த பிரீத்தி சிவம் விருத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு தாயினாலேயோ அல்லது தகப்பனாலேயோ சந்தோஷமான பிரிவோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமையோ அல்லது ஒரு யதார்த்தமான விஷயங்களோ இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு 50% உண்டு. அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருந்தால் 27 வயசுக்கு மேல அவர்களுடைய வாழ்க்கையில் உயரத்தை அந்த அமிர்தராக கண்டிப்பாக கொண்டாந்து கொடுத்துரும். விருத்தி நாம யோகமும் சிவநாம யோகமும் விருத்தி நாம யோகத்தில் பிறப்பவர்களுக்கு அந்த யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுக்கும் ராகுவுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பாக இருக்கும், உறுதியாக இருக்கும்.